Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து நார்ம்ஸ் ஆன் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் அண்ட் கோஷன் ஸ்பேசஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்ம்ஸ் ஆன் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் வந்து பார்க்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட x1 x2 எக்ஸட்ரா xm இதெல்லாம் வந்து நார்ம்டு லீனியர் ஸ்பேசஸ்னு வச்சுக்கலாம். அதாவது ஈச் ஆஃப் தம் இஸ் அ நார்ம் லீனியர் ஸ்பேஸ். இப்போ லீனியர் ஸ்பேஸுங்கிறதுனால நம்ம ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஸ்பேசஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்படி டிஃபைன் பண்ணோன்னா எக்ஸ் இது வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் எம் ஸ்பேசஸ் xj இது வந்து செட் ஆஃப் ஆல் m tuples such that xj belongs to capital Xj for j equal to 1 2 3 etc. m. இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் எனி செட்ஸ், எனி நான் எம்டி செட்டு கொடுத்தாங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் நான் எம்டி செட்டு கொடுத்தாங்கன்னா அதோடைய ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி எழுத போகிறோம். இப்போ இங்கே இது எல்லாமே லீனியர் ஸ்பேஸுங்கிறதுனால எக்ஸும் வந்து லீனியர் ஸ்பேஸாக வரப்போகுது வித் ரெஸ்பெக்ட் டு த வெக்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அடிஷன் வந்து கோஆர்டினேட் வைஸ், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் கோஆர்டினேட் வைஸ். அதாவது இப்போ எக்ஸ் வந்து x1 x2 எக்ஸட்ரா. ஓகே, எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக நான் எக்ஸ் ஆஃப் ஒன்றுன்னு எழுதிக்கிறேன். எக்ஸ் ஆஃப் ஒன் டு எக்ஸ் ஆஃப் எம் per x of j, x of 1 etc. x of m and y equal to y of 1 etc. y of m na. Okay, then x plus y வந்து coordinate wise add பண்றது. So x of 1 plus y of 1, x of 2 plus y of 2 etc. x of m plus y of m. இதுதான் வந்து வெக்டர் அடிஷன் ஆன் திஸ் ப்ராடக்ட் ஸ்பேஸ் x. அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா டாட் எக்ஸுங்கிறது வந்து ஆல்ஃபா x1 ஆல்ஃபா x2 எக்ஸட்ரா ஆல்ஃபா xm. இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா x1 டு xm எல்லாமே வந்து லீனியர் ஸ்பேஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு. அப்படி இருக்கும்போது தான் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா வந்து ஒரு இதில் ரியல், இன்னொரு இதில் காம்ப்ளெக்ஸ், இன்னொரு இதில் ரேஷ்னல், அந்த மாதிரிலாம் எடுத்துக்கல. எல்லாமே வந்து ரியல் லீனியர் ஸ்பேஸ் அல்லது காம்ப்ளெக்ஸ் லீனியர் ஸ்பேஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இப்போ எம் லீனியர் ஸ்பேஸ் இருந்தால் நம்ம ப்ராடக்டை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஸ்பேசஸில் வெக்டர் அடிஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணோன்னா இந்த எக்ஸும் வந்து லீனியர் ஸ்பேஸ் ஆக போகுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த லீனியர் ஸ்பேஸில் இந்த x1 டு xm இதில் உள்ள நார்ம்ஸை வச்சு நாம் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் யூஸிங் பி நாம். ஸோ நம்ம வந்து லெட் நாம் சஃபிக்ஸ் j be the norm on xj இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேர் j equal to 1 to m. ஏன்னா ஏற்கனவே அது வந்து நாம் லீனியர் ஸ்பேஸு. ஸோ அதனால் அந்த நாம வந்து இந்த மாதிரி, ஏன்னா நம்மகிட்ட வந்து எம் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட் நாம் ஸ்பேசஸில் நாம்ஸ் வந்து டினோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா x1ல் உள்ள நாமும் x2ல் உள்ள நாமும் டிஃப்ரெண்ட். ஸோ அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக, அதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இதை வச்சுட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸில் வந்து இந்த நாம டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் 1 <= p <= ∞, இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸில் வந்து நாம் டிஃபைன் பண்ண போகிறோம். அண்ட் x belongs to x, இது வந்து ப்ராடக்ட்டு
xj define p equal to p infinity கேஸில் ஒரு மாதிரி p less than infinity னா வேற ஒரு மாதிரி டிஃபைன் பண்ண போகிறோம். இது என்னென்னா summation j equal to 1 to m x of j. ஸோ x of jங்கிறது வந்து கேபிட்டல் x of jல உள்ள ஒரு எலமெண்ட். ஸோ அதனால் அங்கே வந்து அந்த கரஸ்பாண்டிங் நாம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அந்த கரஸ்பாண்டிங் நாம் சஃபிக்ஸ் j போடுறேன். இதுக்கு பவர் p ரைஸ் டு த பவர் 1/p. இது எப்போன்னா when 1 less than or equal to p less than infinity. இந்த கேஸில் p equal to infinity கேஸில் மேக்ஸிமம் ஆஃப் தீஸ் நாம்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் 1 நாம். இங்கே வந்து அதாவது இங்கே இந்த நம்ம ஏற்கனவே 1 நாம் 2 நாம்னு சொல்லியிருக்கோம். அது வேறு, இங்கே உள்ள இந்த நாம் சஃபிக்ஸ் ஜேங்கிறது வேறு. இங்கே நாம் சஃபிக்ஸ் ஜேங்கிறது வந்து எக்ஸ்ஜேல உள்ள ஒரு நாம். ஓகே, எக்ஸ்ஜேல உள்ள ஒரு நாம். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் 2 நாம் எக்ஸட்ரா எக்ஸ் ஆஃப் எம் நாம். இது எப்போன்னா வென் பி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸ். இது வந்து பி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கேஸ். ஓகே, இப்போது இது இங்கே இதோடைய இந்த டெஃபனிஷனுடைய ஐடியா எங்கேருந்து வருதுன்னா, இந்த டெஃபனிஷனுடைய ஐடியா வந்து நமக்கு வந்து எஃப்எம் வித் ரெஸ்பெக்ட் டு பினா இது வந்து ஒரு நாம்டு லீனியர் ஸ்பேஸ்னு பார்த்துருக்கோம். ஃபார் 1 less than or equal to p less than or equal to infinity. ஸோ இங்கே இந்த பினாமோடைய டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸாக்ட்லி சேம். அங்கே வந்து நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து மாடுலஸ் இஸ் அ நாம் ஆன் எஃப். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பினாமை வந்து டிஃபைன் பண்ணோம். ஓகே, இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் நம்மக்கிட்ட x1ன்னு ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து நாம் 1, x2ல் உள்ள நாமுக்கு பேர் நாம் சஃபிக்ஸ் 2, எக்ஸட்ரா xmல நாம் சஃபிக்ஸ் m இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸில் இந்த பினாமை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு நாம டிஃபைன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு நாம். அது வந்து அந்த வெரிஃபிகேஷன் அல்லது அந்த ப்ரூஃப் வந்து எக்ஸாக்ட்லி வந்து எஃப்எம்மில் எப்படி இந்த பினாம் வந்து ஒரு நாம்னு நம்ம டிஃபைன் பண்ணமோ, நாம்னு ப்ரூவ் பண்ணமோ யூஸிங் ஹோல்டர்ஸ் அண்ட் மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி, அந்த சேம் வேல வந்து எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பினாம் வந்து இட் இஸ் அ நாம்னு நம்மளால் சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் இன்ஃபினிட்டி நாம் வந்து ஈஸி. அங்கே வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியோ மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டியோ தேவையில்லை. when p equal to 1 and p equal to infinity நமக்கு எதுவும் தேவையில்லை. when p between 1 and infinity, strictly between 1 and infinity நமக்கு வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி வேணும். ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி, மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி. ஆனால் அந்த ப்ரூஃப் வந்து எக்ஸாக்ட்லி இங்கே நம்ம எஃப்எம் வித் பி நாம் எப்படி அது வந்து ஒரு நாம் டிஃபைன் பண்ணுறதோ அதே சேம் ஆர்கியூமெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் நான் டைரெக்டாக வந்து இதை எழுதிக்கிறேன். எக்ஸ் வித் பி நாம் is a normed linear space where x equal to product xj, j is from 1 to m, where xj இது வந்து ஒரு normed linear space for j equal to 1 to m. ஓகே, இந்த அசம்ஷனில் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ரூஃப் வந்து அல்லது இது எக்ஸ் வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போது இதில் வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே உள்ள கன்வர்ஜென்ஸு, அதாவது ஏன்னா இது ஒரு மெட்ரிக்னு வரும்போது சீக்வன்சஸை வச்சு நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ வந்து கன்வர்ஜென்ஸ் சீக்வன்சஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ இந்த ஸ்பேஸில் வந்து கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது? எகெயின் நம்மளோட ஐடியா வந்து இங்கே எஃப்எம்மில் வந்து எப்படி கன்வர்ஜென்ஸ் பேசணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது எஃப்எம்னா எம் ட்ரிபிள்ஸ் இருக்குது, அதில் ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து அந்த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் சீக்வன்ஸ் பாருங்கள், அது வந்து கன்வர்ஜ் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே ஐடியா, இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸில் உள்ள ஐடியா வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த எஃப்ஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் வித் எஃப்ஐ வந்து நார்மல் லீனியர் ஸ்பேஸஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஐடியா ஃபார் டிஃபைனிங் ப்ராடக்ட் ஆஃப் நான் லீனியர் ஸ்பேசஸ் அதர் தென் எஃப். ஓகே, அதர் தென் எஃப். ஸோ இங்கே வந்து கன்வர்ஜென்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன்.
அதுக்கு மட்டும் ஒரு ஈக்குவலன்ட் க்ரைட்டீரியா எழுதிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எ சீக்வன்ஸ் நான் அந்த சீக்வன்ஸை வந்து xnன்னு எடுத்துக்கிறேன். இன் எக்ஸ் இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸில் converges to some x in x. ஓகே, இதோடைய அர்த்தம் என்னன்னா if and only if and only if for each j equal to 1 to m the corresponding coordinate sequence பாருங்க, அதாவது x suffix n of 1 அது வந்து x1ல உள்ள x1ங்கிற நாம் லீனியர் ஸ்பேஸில் உள்ள ஒரு சீக்வன்ஸ், அது வந்து இந்த எலமெண்ட்டுக்கு இதோடைய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும். ஃபார் ஈச் ஜே எக்ஸ் சஃபிக்ஸ் என் ஆஃப் ஜே, ஜே வந்து இங்கே ஃபிக்ஸ்டு, n தான் வந்து வேரி ஆகுது. ஸோ n பிலாங்ஸ் டு n கன்வர்ஜஸ் டு கரஸ்பாண்டிங் xj இன் த நாம் லீனியர் ஸ்பேஸ் xj. ஓகே, இன் த நாம் லீனியர் ஸ்பேஸ் xj. ஸோ இதை எப்படி பார்க்கணும்னா x of xnங்கிறது வந்து ஒரு m tuple. ஸோ x suffix n of 1, x suffix n of 2, etc. x suffix n of m. ஸோ இந்த மாதிரி n equal to 1க்கு ஒரு m tuple கிடைக்கும், n equal to 2க்கு ஒரு m tuple கிடைக்கும், so on. இப்போ இது வந்து converges to some x, ஸோ அதுவும் m tuple. ஸோ x of 1, x of 2, etc. x of m இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் பாருங்கள், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து x1க்கு கன்வர்ஜ் ஆகும், செகண்ட் கோஆர்டினேட் வந்து x2க்கு கன்வர்ஜ் ஆகும், எக்ஸெட்ரா. mth கோஆர்டினேட் வந்து கன்வர்ஜஸ் டு xm. அது வந்து ஒரு இம்ப்ளிகேஷன். when xn converges to x, coordinate sequences converges to the corresponding coordinate. இதோடைய கான்வர்ஸ் என்ன? சப்போஸ் நமக்கு வந்து xn1 அது வந்து ஒரு சீக்வன்ஸ் இன் x1 converges to x of 1. xn2 is a sequence in capital X2 that converges to some x of 2 in x2, etc. x suffix n of m is a sequence in capital Xm converges to x of m. இப்படி இருந்ததுன்னா இந்த m tuple sequence வந்து it is a element in the product space that converges to the corresponding m tuple limit. ஓகே, இதுதான் வந்து இதோடைய கான்வர்ஸ். ஸோ அதை தான் வந்து இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே இந்த ஐடியா வந்து எக்ஸாக்ட்லி ஃபாலோஸ் ஃப்ரம் எஃப்எம் இஸ் அ நாம் லீனியர் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பி நாம். ஸோ அதனால் இந்த ப்ரூஃபை வந்து நான் வந்து நீங்கள் அந்த ஒரு எக்ஸசைஸாக நான் வந்து இதை விட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நார்ம்ஸ் ஆன் கோஷன் ஸ்பேஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நார்ம்ஸ் ஆன் கோஷன் ஸ்பேஸ். நம்ம கோஷன் ஸ்பேஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணோம்னா எக்ஸுங்கிறது வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டோம், லீனியர் ஸ்பேஸ் ஓவர் எ ஃபீல்டு எஃப். இப்போ ஒய்ங்கிறது வந்து லீனியர் சப்ஸ்பேஸ், ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ், இது வந்து லீனியர் சப்ஸ்பேஸ், subspace of x. ஓகே, நான் ஜீரோன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து ஜீரோவாக இருந்தால் நம்ம கோஷன் எடுக்கும்போது எக்ஸ் தான் வரும். ஸோ அதனால் வந்து எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்பேஸ், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ் மாட் ஒய் எப்படி டிஃபைன் பண்ணோன்னா செட் ஆஃப் ஆல் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வெக்டர் அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணோன்னா x1 plus y plus x2 plus y, இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணோன்னா x1 plus x2 plus y. அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணோன்னா ஆல்ஃபா x1 plus y. இதுதான் நம்மளுடைய டெஃபனிஷன் ஆஃப் வெக்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இந்த கோஷன் ஸ்பேஸ் x mod y. இப்போ நம்ம இதில் வந்து சப்போஸ் எக்ஸில் வந்து ஒரு நாம் இருக்குன்னா அந்த சேம் நாம ஒயில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஒய்யும் நாம் லீனியர் ஸ்பேஸ்னு வரப்போகுது, அல்லது நாம் லீனியர் சப்ஸ்பேஸ்னு வரப்போகுது. ஆனால் நம்ம வந்து எக்ஸ் மாட் ஒயில் வந்து ஒரு நாம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே,
So now first, so further suppose that நம்மகிட்ட வந்து ஏதோ ஒரு நாம் ஆன் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அ நாம் ஆன் எக்ஸ். ஸோ நாம்னா ஒன்று அதோட 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் நெகட்டிவ் கண்டிஷன் இருக்குது. ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் ஹோமோஜினிட்டி இருக்குது. அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இருக்குது. இப்போ இந்த சேம் நாம ஒய்யில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஒய்யும் வந்து நாம்னு வரப்போகுது, நாம் லீனியர் ஸ்பேஸ்னு வரப்போகுது. ஸோ ஒய் இஸ் ஆல்சோ ஏ நாம் லீனியர் ஸ்பேஸ். ஏன்னா இதை ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ண போகிறோம். ஒய் இஸ் அ சப்செட், ஸோ ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிவ்ஸ் அஸ் நாம் ஆன் ஒய். இப்போ நான் ஃபர்தராக வந்து என்ன அசியூம் பண்ணுறேன்னா ஒய் ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் க்ளோஸ்டுன்னு நம்ம அசியூம் பண்ணோன்னா லேட்டராக நம்ம நாம் ஆன் கோஷன் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணும்போது ஒய் வந்து க்ளோஸ்ட்னஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒய்யை வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வந்து இந்த க்ளோஸ்டு இதை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், க்ளோஸ்டுங்கிற ப்ராப்பர்ட்டி எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும்? ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட நாம் இருக்குது. யூஸிங் நாம் நம்ம வந்து மெட்ரிக் அல்லது டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 எலமெண்ட் இன் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் இஸ் நத்திங் பட் அல்லது x1 x2 நத்திங் பட் x1 மைனஸ் x2 இதோடைய நாம். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அல்லது மெட்ரிக் ஆன் எக்ஸ். ஸோ இப்போ ஒரு மெட்ரிக் இருந்ததுன்னா நம்மளால் க்ளோஸ்டுன்னா என்னன்னு டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா ஒய் இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். இப்படி அசியூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ் மாட் ஒய் இப்போ பார்க்குறோம். அதாவது வித் அசம்ஷன் ஒய் இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஸ்பேஸ்னு நமக்கு தெரியும். அதை ஏற்கனவே நம்ம ரீகால் பண்ணிட்டோம். எக்ஸ் மாட் ஒய் இஸ் அ லீனியர் ஸ்பேஸ். இப்போ எக்ஸ் மாட் ஒய்யில் நம்ம ஒரு நாமை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் மாட் ஒய் டிஃபைன் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஸோ இந்த நாம் வந்து இங்கே வந்து 3 பேரலல் லைன் போட்டிருக்கேன். ஓகே, நாம்னா வந்து நம்ம ஆக்சுவலாக 2 லைன் தான் போடுவோம், 2 பேரலல் லைன். இங்கே வந்து 3 போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து நாம் ஆன் கோஷன் ஸ்பேஸ், அதை வந்து அதை வந்து வேறுபடுத்தி காமிக்கணும். அதுலேருந்து இது வந்து வேறுபட்டதுன்னு காமிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இன்ஃபிமம் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேர் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய், ரைட், வேர் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் than or equal to 0 for all x plus y belongs to x mod y. ஓகே, இப்போ ஈக்குவாலிட்டி 0ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 implies, ஸோ லெட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், to prove x plus y equal to y, right, x plus y equal to y. அதாவது இந்த x வந்து எலமெண்ட் ஆஃப் ஒய்னு நம்ம சொல்ல போகிறோம். இதோடைய டெஃபினிஷன் என்னன்னா, x plus y equal to yனா if and only if x minus 0 belongs to y, that is x equal to x minus y belongs to y, that is x plus y equal to y. அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இது ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இன்ஃபிமம் டெஃபினிஷனை யூஸ் பண்ணுங்க. இன்ஃபிமம் டெஃபினிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார் எவ்ரி 1/n ஃபார் எவ்ரி n in n there exists yn belongs to y, right, there exists yn belongs to y such that norm of x plus yn x, this is இது இன்ஃபிமம். ஸோ இன்ஃபிமத்தை விட கூட ஒரு நம்பர் எடுக்கிறோம், that is 1/n. ஸோ இது வந்து 0, ரைட், இது 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா yn இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். எதனால் பாருங்கள், நாம் ஆஃப் yn மைனஸ் ym இது என்ன வரப்போகுதுன்னா, this is less than or equal to நாம் ஆஃப் yn minus x plus x minus ym
this is less than or equal to norm of yn minus x. so triangle inequality போடுங்க. triangle inequality y minus x னு ஒரு term triangle inequality வச்சுக்கோங்க. இது இன்னொரு term னு வச்சுக்கோங்க. so norm of x minus yn, that is less than or equal to 1 by n. norm of x plus norm of x minus yn ym, அது வந்து less than or equal to 1 by m. so இது வந்து less than or equal to 1 by 2 by m if m is less than or equal to n, right? if m is less than or equal to n, இந்த மாதிரி வரப்போகுது less than or equal to. ஆனால் 2 by m அல்லது 1 by nங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. இங்கே வந்து நான் ஓகே, ஸோ நம்ம 1 by n சொல்லி பழகிட்டோம். ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு தக்க நான் மாற்றிக்கிறேன். ஸோ n m, ஓகே, n இஸ் லெஸ் than or equal to mனு எடுத்துக்கணும். இப்போ 2 by n கன்வர்ஜஸ் டு 0. ஸோ அதனால் வந்து yn மைனஸ் ym வந்து கோஷி கிரைட்டீரியன், அதாவது ஒய்என்கிற சீக்வன்ஸ் கோஷி கிரைட்டீரியானை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. ஸோ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா norm of x plus yn is less than 1 by n. அதே நேரத்தில் yn is a கோஷி சீக்வன்ஸ், அதை ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னா yn அல்லது மைனஸ் yn கோஷி. ஸோ அதனால் மைனஸ் ஒய்என்னும் கோஷி. மைனஸ் ஒய்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ், ஏன்னா வந்து norm of x minus yn is less than 1 by n. ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஒய்என் is a Cauchy sequence in y and minus yn converges to x. ஓகே, converges to x. ஏன்னா வந்து இதிலேருந்து மைனஸ் ஒய்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் சொல்லிடலாம். ஒய்என் வந்து கோஷி சீக்வன்ஸ் நம்ம ஏற்கனவே வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இப்போ நம்மளுடைய அசம்ஷன் வந்து ஒய் இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ஃப்ரம் ஒய் விச் கன்வர்ஜஸ் டு சம் எலமெண்ட் இன் எக்ஸ். இப்போ க்ளோஸ்ட்னஸ் ஆஃப் எக்ஸை ஒய்யை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய். என்ன ரீசன்? as y is closed. ஓகே, ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து y is a closed subspaceனு ஸ்டார்ட் பண்ணோம். எதனால் வந்து நம்ம வந்து norm of x plus y equal to 0ன்னா நம்ம வந்து x is nothing but 0, அல்லது இந்த எலமெண்ட் x plus yங்கிறது வந்து nothing but y. அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து y is a closed subspaceஸ்னு எடுத்தோம். ஓகே, ஸோ hence norm of x plus y equal to 0 implies x plus y equal to y, that is zero element of right. இதுதான் வந்து y தான் வந்து zero element of x by y. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஸோ ரெண்டாவது நம்ம norm of alpha of x plus y பார்க்கணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்னா norm of alpha into x plus y. ஓகே, இது வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா mod alpha into norm of x plus y னு சொல்லணும். ஆனால் இது பை டெஃபனிஷன் இது என்ன? பை டெஃபனிஷன் இது வந்து norm of alpha x plus y. ஓகே, வித்தவுட் நார்ம் பாருங்கள், வித்தவுட் நார்ம் டெஃபனிஷன் வந்து ஸ்கேலர் மல்டிபிளோடைய டெஃபனிஷன் என்ன? ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆனால் இதுக்கு இங்கே வந்து ஓகே, ஸோ இங்கே ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது. இதோடைய டெஃபனிஷன் என்ன? திஸ் இஸ் ஈக்குவல் டு infimum of mod norm alpha x minus y where y belongs to plus y where y belongs to y. இதுதான் வந்து டெஃபனிஷன் ஆஃப் norm. ஓகே, இப்போ ஆல்ஃபா ஜீரோன்னா நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ஃபா நான் ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோ கேஸ் ட்ரிவியல். ஸோ ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அசியூம் பண்ணோன்னா if alpha not equal to 0, this is same as infimum of mod alpha norm of x plus y by mod alpha where y belongs to y. Okay, where y belongs to y. Okay,
இங்கே வந்து மாட் ஆல்ஃபாவை வந்து காமன் ஃபேக்டராக வெளியே எடுத்துருக்கோம் as ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ y பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய்னா y பை மாட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். அதே நேரத்தில் இங்கே மாட் ஆல்ஃபா இன்ட்டு ஒய், மாட் ஆல்ஃபா இன்ட்டு ஒய் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஒய் பை மாட் ஆல்ஃபா. அதாவது செட்டாக பாருங்கள், ஏங்கிறது ஒரு செட்டு, நம்ம வந்து வெக்டர் ஸ்பேஸில் இருக்கோம், அதனால் வந்து லீனியர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து பேசலாம். ஸோ அதனால் ஏ பை மாட் ஆல்ஃபா இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இது சப்ஸ்பேஸுங்கிறதுனால ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை மாட் ஆல்ஃபான்னு வரப்போகுது. ஃபார் அ சப்ஸ்பேஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை மாட் ஆல்ஃபா செட் தியரிட்டிக்காக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வந்து ஒய் பை மாட் ஆல்ஃபாங்கிறது வந்து gives us y. ஸோ நம்ம இங்கே இந்த மாட் ஆல்ஃபாங்கிறது வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த இன்ஃபீம் அல்லது இங்கே மாட் ஆல்ஃபா காமன் ஃபேக்டர். ஸோ மாட் ஆல்ஃபா வந்து இங்கே வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா மாட் ஆல்ஃபா இன்ட்டு இன்ஃபீமம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை மாட் ஆல்ஃபா வேர் ஒய் பிலாங்ஸ் டு ஒய். ஸோ இப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்கள், ஒய் இஸ் சேம் அஸ் ஒய் பை மாட் ஆல்ஃபா, ரைட்? ஃபார் அ லீனியர் சப்ஸ்பேஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ. ஸோ அதனால் இது வந்து மாட் ஆல்ஃபா இன்ட்டு இந்த ஒய் பை மாட் ஆல்ஃபா வந்து ஜெட்னு மாற்றிடலாம். ஸோ இன்ஃபீமம் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் வேர் ஜெட் பிலாங்ஸ் டு மாட் ஆல்ஃபா இன்ட்டு ஒய் விச் இஸ் ஒய், ரைட்? விச் இஸ் ஒய். ஆனால் இது வந்து பை டெஃபனிஷன் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நாம் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மாட் ஆல்ஃபா இன்ட்டு நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். டு ப்ரூவ் நாம் ஆஃப் x1 plus y plus x2 plus y is less than or equal to norm of x1 plus y plus norm of x2 plus y. Okay, so நம்ம இப்போ டெஃபினிஷனில் இன்ஃபீமம் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபீமம் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். Now for epsilon greater than 0 there exists y1 y2 in y such that norm of x1 plus y is less than or equal to norm of x1 plus y1 plus epsilon. ஏன்னா இது இந்த இன்ஃபீமத்தை விட கூட எடுக்கும்போது நம்மளால் இந்த ஒரு குவான்டிட்டி இந்த மாதிரி ஒரு y1 கண்டுபிடிக்க முடியும். this is less than or equal to norm of x1 plus y plus epsilon. அதே மாதிரி x2க்கு ஒரு y2 கிடைக்கும். ஸோ norm of x2 plus y is less than or equal to x2 plus y2 less than or equal to norm of x2 plus y plus epsilon. Okay, plus epsilon. ஸோ இப்போது norm of x2 plus, ஸோ இங்கே இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணோன்னா norm of x1 plus y plus x2 plus y by algebraic ஃபஸ்ட்டு வெக்டர் அடிஷன் யூஸ் பண்ணும்போது இது என்னவாக போகுதுன்னா norm of x1 plus x2 plus yன்னு வரப்போகுது. ஓகே, ஆனால் இங்கே டெஃபனிஷன் என்ன, திஸ் இஸ் இன்ஃபீமம் ஆஃப் norm of x1 x2 y where y belongs to capital Y. ஸோ நம்ம வந்து இன்ஃபீமத்தை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். y1 plus y2ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னா this is less than or equal to norm of x1 x2 plus y1 plus y2. ஓகே, ஏன்னா y1 plus y2 belongs to y, right? y1 y2 are elements of y. ஸோ அதனால் இன்ஃபீமத்துலேருந்து இது ஃபாலோ ஆகுது. again by triangle inequality இது வந்து norm of x1 plus x1 plus y1 x2 plus y2 இது ஃபர்தராக less than or equal to norm of x1 plus y plus epsilon plus norm of x2 plus y plus epsilon. Okay, this is true for every epsilon. ஸோ அதனால் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இந்த இன்இக்வாலிட்டிலேருந்து ஃபாலோ ஆயிரும்.
ஓகே, நம்ம இப்போ என்ன வெரிஃபை பண்ணியிருக்கோம்னா கோஷன் ஸ்பேஸில் ஒரு நாம் யூஸிங் இன்ஃபிமம் இந்த டெஃபனிஷனை, அதாவது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து ஒரு நாம்னு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், நாம்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதோட இங்கே வந்து கன்வர்ஜென்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இன்றைக்குள்ள லெக்சரை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்பேஸ் கோஷன் ஸ்பேஸில் கன்வர்ஜென்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.